புத்தகம் 2 உலகப் பயணிகளின் புத்தகம். காண்டோ 4 தி கிங்டம்ஸ் ஆஃப் தி லிட்டில் லைஃப் பக்கம் 147. மேலே இருந்து ஒரு முகமூடி தலையீடு என்று. இல்லையெனில் இந்த மாபெரும் குருட்டு மனசாட்சியற்ற பிரபஞ்சம் அதன் மறைவான மனதை ஒருபோதும் வெளிப்படுத்தியிருக்க முடியாது. அல்லது கண் சிமிட்டல்களில் கூட. அண்டத்திட்டத்தை வகுத்த மிருகம் மற்றும் மனிதனின் நுண்ணறிவு வேலை செய்தது. முதலில் அவர் பொருள் மற்றும் ஊமை வாழ்க்கை மூலம் மறைக்கப்பட்ட ஒரு மங்கலான தெளிவற்ற மனசக்தி நகர்வதைக் கண்டார். ஒரு மெல்லிய மின்னோட்டம் வாழ்க்கையின் பரந்த ஓட்டத்தில் ஓடியது, எழுச்சி மற்றும் மினுமினுப்பான நடுக்கமான கழுவலுக்கு மத்தியில். ஒரு சறுக்கல் வானத்தின் கீழ் தூக்கி எறிந்து, உணர்வு மற்றும் உணர்வின் அலைகளின் தெறிப்பில் வெளியிடப்பட்டது. ஒரு உணர்ச்சியற்ற உலகின் ஆழமான நடுவில், அதன் வளைந்த அலைகளும் நனவின் நுரையும் ஒரு குறுகிய நீரிணையின் வழியாக அழுத்தி சுழன்று ஓடின, அதன் நெரிசலான வேகத்தில் அனுபவத்தை சுமந்து சென்றன. அது இன்னும் அறியப்படாத சில உயர் இருப்பை அடைய அதன் ஆழ்நிலை பிறப்பின் ஆழமான குளத்திலிருந்து மேல் ஒளியாக வெளிப்பட்டது. சுய சிந்தனை இல்லை, நோக்கம் எதுவும் இல்லை, அனைத்தும் ஒழுங்கமைக்கப்படாத மன அழுத்தம் மற்றும் தெளிவற்ற தேடுதல்கள். நிலையற்ற மேற்பரப்பில் மட்டுமே உயர்ந்தது உணர்வுகள், குத்தல்கள் மற்றும் ஆசையின் விளிம்புகள் மற்றும் பேரார்வத்தின் தாவல்கள் மற்றும் சுருக்கமான உணர்ச்சியின் அழுகைகள், சதையுடன் சதையின் சாதாரண பேச்சு, வார்த்தையற்ற இதயத்திற்கு இதயத்தின் முணுமுணுப்பு, சிந்தனையின் வடிவமற்ற அறிவின் ஒளிரும் மற்றும் ஆழ்மனதின் ஜெட்கள் விருப்பம் அல்லது பசியின் இழுப்புகள். நுரைக்கும் உச்சியில் அனைத்தும் மங்கலான பிரகாசமாக இருந்தது, அது ஒரு மிதக்கும் நிழலைச் சுற்றி சுழன்றது. பின்னர் ஒரு பார்க்கும் சக்தியின் அழுத்தம் வந்தது, அது அனைவரையும் நடனமாடும் கொந்தளிப்பான வெகுஜனமாக இழுத்தது, ஒரு ஒளிரும் புள்ளியைச் சுற்றி வட்டமிடுகிறது, ஒரு நனவான புலத்தில் குறிப்பு மையம், உள்ளே ஒரு ஒற்றை ஒளியின் உருவம். அது அரைகுறையான வெள்ளத்தின் உத்வேகத்தை ஏற்றியது.